ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியம்மா உனக்கு சவால் விட்டு சொல்றேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்ச சரியா 60 நிமிடத்துல நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி, உனக்கு வெற்றியை தரக்கூடிய அந்த சந்தோஷ செய்தி எப்போது நடக்கும் எப்போது நடக்கும்னு நீ காத்திருந்த அந்த நல்ல செய்தி உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது. நான் நினைச்சதெல்லாம் எங்க நடக்க போகுது, நான் கேட்டதெல்லாம் எங்க கிடைக்க போகுதுன்னு மிக சாதாரணமாக உன் வாழ்க்கையை துன்பத்திலேயே உழன்று வாழ்ந்து கொண்டிருந்த நீ இப்போது இனிமே நடக்க போற நல்ல விஷயங்களை பார்த்து மிகவும் வியப்போடும் மகிழ்வோடும் சந்தோஷமா உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளத்தான் போகிறாய் என் செல்வமே. எப்போதும் எல்லா இடத்துலையும் வாய் பேசி நம்ம சமாளிச்சிடலாம் சாதிச்சிடலாம் நினைக்கிறதுக்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா மௌனமாயிரு. நீ மௌனமாக இருப்பது கூட உன் கருத்துக்களை பிரதிபலித்து உனக்கான வெற்றியை நிச்சயமா கொடுக்கும். நீ தெரியாமல் நீ செய்த நன்மைகளை எல்லாம் உன்னிடமிருந்து அழிக்கக்கூடியதாக அமைந்து விட்டது என் செல்வமே. நீ எத்தனையோ பேருக்கு அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் நல்லது செஞ்சிருந்தாலும் ஒரு சில தவறுகளை நீ வேண்டுமென்றே புரிஞ்சுக்கிட்டே நம்ம செய்யறது தவறுன்னு தெரிஞ்சுதானே செஞ்ச. கடைசியில் அதுதான் இப்போது உன்னை அழிக்கும் ஆயுதமாக மாறிடுச்சு. இனிமேலாவது தவறோ தப்போ செய்ய வேண்டாம் என மனசளவுல உறுதியா வைராகியத்தை வளர்த்துக்கோ. வாழ்க்கை வாழ்வதற்காக தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்குவதற்காக இல்லை என் செல்வமே. மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாமே நினைச்சவனே நடக்கிறதும் கேட்டவனே கிடைக்கிறதுன்றது நடக்காத காரியம். அதனால எப்போதும் நிச்சயமா நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும், நான் எதிர்பார்த்தது இன்னைக்கு நடக்கலைனா என்ன, இன்னைக்கு கிடைக்கலனா என்ன, நிச்சயமா ஒரு நாள் கிடைக்கும்ன்ற மன உறுதியோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாயே ஆனால் நிச்சயமா உன் வாழ்க்கையில நீ இழந்ததையும் மீண்டும் பெறுவாய், இல்லாததையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். எதை நினைச்சும் ஏங்கி எதிர்பார்த்து ஏமாந்து வாழ்நாளை வீணாக்கி விடாதே என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ முன்னேறணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதானே, அப்போ யாரிடமும் தேவையில்லாம சண்டை போடாத. அடுத்தவரிடம் சண்டை போடுவதால் நேரம்தான் வீணாகும். ஒரு உதாரணம் சொல்றேன். போற வழியில இருக்கக்கூடிய நாய்கிட்ட வம்பு வளர்த்து அதுகிட்ட கடி வாங்குறதுக்கு பதிலாக போற வழியில நாய் நின்னா அதற்கு ஒதுங்கி வழிவிடுவது மேல்தானே. அப்படிதான் தேவையில்லாம எந்த பிரச்சனைகளையும் போய் மூக்க நுழைச்சு எல்லாம் தனக்கு தான் தெரியும்னு பேசி வம்பு வளர்த்து பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு பதிலாக பிரச்சனை இவர்தான் உருவாக்குறார், இதுதான் பிரச்சனைக்கு காரணம்னு தெரிஞ்சா அதிலிருந்து ஒதுங்கி நிற்பது மேலானதாக இருக்கும் என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் நீ அவசரப்பட வேணாம். நேரம் வரும்போது எல்லாவற்றையும் தானாக முறையாக நான் நடத்தி முடிப்பேன். நீ செய்யக்கூடிய செயல்கள்ல உன் வாழ்க்கைக்கான முயற்சிகள்ல நீ ஆர்வம் குறையாம நம்பிக்கையோட தொடங்கினா போதும். நிச்சயம் வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும்படி உன் அம்மா வராகி தாய் நான் செஞ்சு முடிக்கிறேன். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைதானே. உன்னுடைய கவலைகளையும் சேர்த்துதான் சொல்றேன். உன்னுடைய கவலையும் நீ படும் கஷ்டமும் கூட இந்த உலகில் நிலையாய் உன்னிடம் தங்க போவதில்லை என் செல்லமே. அப்படி இருக்கும்போது இதை பத்தி புரிஞ்சுக்காம நீ ஏன் உன்னுடைய கஷ்டங்களை பெருசா நினைச்சு கவலைகள்லயே மூழ்கியிருக்க. உன்னுடைய கஷ்டமும் இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனையும் எல்லாமே சீக்கிரம் சரியாகும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உன் மனசுல நீ பக்குவத்தை வரவழைச்சுக்கிட்டாதான் வாழ்க்கையை நினைச்சு வெறுத்து போகவோ நொந்து போகவோ மாட்டாய். வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தைரியம் வேண்டும் என் தங்கமே. சம்மட்டியை வச்சு மீண்டும் மீண்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் நிச்சயமா உடைஞ்சு போகதானே செய்யும். அப்படிதான் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போதுதான் நீ நினைச்சது நடக்குமே தவிர முதல் அடியில அடிச்ச உடனே எல்லாம் உடைஞ்சிடணும்னு நினைக்காத. வெற்றி என்பது எப்போதும் தொடர் முயற்சியினால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் தான். உன் மனசுல நீ எது நடக்கணும்னு நினைச்சிருக்கியோ அதை நிச்சயமா நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். அதை பற்றிய நல்ல செய்தியை தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ செவிகுளிர கேட்க போகிறாயன் செல்லமே. நீ எதை நினைச்சும் கவலைப்படாம உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு அதற்கேற்றாற் போல உன் செயல்களை அமைத்துக்கொள். ஓ மேல அன்பு வச்சிருக்கவங்க உண்மையான முகத்தோட இருக்கவங்களா, அல்லது சும்மா நடிப்புக்காக முகமூடிய போட்டுக்கிட்டு அன்பு வச்சுறது போல பாசம் வச்சிருக்கிறது போல பேசுறாங்களான்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டீனா அவ்வளவு சுலபமாக நீ ஏமாந்து போக மாட்டாய் தானே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் மீதும் நம்பிக்கை வைக்காமல் அப்படியே நீ ஏமாந்துகிட்டே இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். எல்லாரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் வாழணும்னு நான் சொல்ல மாட்டேன். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பொறுமையாகவே எல்லாரிடமும் பழகு. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை தீர்ப்பதற்கான வழியை நான் நிச்சயமா கொடுப்பேன்.
பிரச்சனைகள் என்பது தேய்பிரை போல கொஞ்சம் கொஞ்சமாய் தேய்ந்து முடிந்து விடும் என் செல்லமே. மீண்டும் ஒரு பிரச்சனை வளர்பிறை போல வருதேன்னு கேட்காத. பிரச்சனைகள் என்பது வருவதும் போவதுமாக, வளர்விரையும் தேய்விரையுமாக இருப்பதுதான் வாழ்க்கை. நல்லதுன்னு ஒண்ணு நடந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். துன்பம் துக்கமும் வந்தா அதன் பிறகு இன்பமும் ஒரு மகிழ்ச்சியுமான நல்ல விஷயமும் நிச்சயமாக வாழ்க்கையில நடக்கதான் செய்யும். எதை பார்த்தும் குழம்பவோ பயப்படவோ வேண்டாம் என் செல்லமே. நீ யாரை நம்புறதுன்றதுல மட்டும் எப்போதும் கவனமா இரு. உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உப்பும் சர்க்கரையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி வெள்ளையா சின்னதா தானே இருக்குது. அது பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதை சாப்பிட்டு பார்த்தாதானே எது முகம் சுளிக்க வைக்குது, எது முகத்தை சந்தோஷப்பட வைக்குதுன்னு தெரியும். அது போலதான் பார்க்கறதுக்கு எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகவும் நல்ல குணம் கொண்டவர்களாகவும் தேனொழுக பேசக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் அவங்க கூட பழகும் போதுதான் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யார் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைப்பாங்க, யார் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு அழிக்க நினைப்பாங்கன்றது உனக்கு புரிய வரும். அதற்கு முன்பாகவே யாரையும் முழுவதுமாக நம்பி உன் வாழ்க்கையில நீ தோத்து போயிடக்கூடாது. உனக்கென விதிக்கப்பட்டதுன்னு எதையுமே நான் எழுதி வைக்கல. ஆனா உன் தலையெழுத்துல நீ எதை அடையணும்னு ஆசைப்படுறியோ அதை நிச்சயமாக உனக்கான சரியான முறையில் சிறப்பாக அமைத்து கொடுப்பேன். உன்னுடைய செயல்கள் மூலமாக தான் உனக்கான விதியும் எழுதப்படும் என் செல்லமே. நீ நல்லதை செஞ்சினா உன் தலைவிதியை நல்லதா நான் எழுதி வைப்பேன். நீ அடுத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சு ஏமாத்தி பிழைப்பலான ஆளாக இருந்தால், பொய் சொல்லி புகட்டு பேசி அடுத்தவரை பற்றி புறம் பேசி திரியக்கூடிய ஆளாக இருந்தால் உன் தலைவிதியை என்னால கூட திருத்த முடியாது என் செல்லமே. நீ யாராவது ஒருவரை பற்றி நினைக்கும் போது உன் மனசுக்குள்ள மகிழ்ச்சி வருது, அவங்கள நினைக்கும் போதே ஒரு சிரிப்பு வருது, சந்தோஷம் வருதுன்னா அப்படிப்பட்ட நல்ல மனிதரை எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதே. அதே நேரத்துல ஒருத்தரை பத்தி நினைக்கும் போதே கோபம் வந்து அவங்கள பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நீ நினைக்கிறன்னா நிச்சயமாக அவர்கள் அருகில் கூட நீ நெருங்கி போக வேண்டாம். உன் வாழ்க்கையில எந்த கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாத அளவுக்கு உனக்கான சேமிப்பையும் வருமானத்தையும் நான் அதிகப்படுத்த போறேன். இதுவரைக்கும் சேமிப்பு இல்லையே நினைச்சு வருத்தப்படாத. நல்ல வேளை கடன் இல்லையே நினைச்சு சந்தோஷப்பட்டு இனிமேலாவது சேமிப்பை அதிகமாக்குவதற்கும் சேமிப்பை நிறைய வச்சுக்கிறதுக்கும் உண்டான முயற்சிகளை நீ செய்ய ஆரம்பி என் செல்லமே. உனக்கான வரவை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான உயர்வு பாதையும் நான் கொடுக்கிறேன். நீ போற பாதையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் எங்க போகணும் என்ன செய்யணுன்றதை நீ ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்துல நீ வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்களை சாதாரணமான அற்பமாகவோ அல்லது தெருவில் கிடக்கும் காகிதமாகவோ நினைச்சிட வேணாம். ஒருவரு ரொம்ப வசதியா இருந்தாலும் ரொம்ப நல்ல குணத்தோட இருந்தாலுமே மிக எளிமையான தோற்றத்தோடு இருப்பார்கள். ஒரு சிலர் கெட்ட குணம் கொண்டவர்களாகவும் வசதி இல்லாதவர்களாகவும் இருந்தாலுமே கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல ஆளா இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் எந்த மனிதரையும் உடையை வைத்தோ முகத்தை வைத்தோ அவர்களது நிறத்தை வைத்தோ நீ மதிப்பிடக்கூடாது. அவர்களின் குணத்தை புரிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு. யாரையாவது தெருவில் கிடக்கிற காகிதமா நீ நினைச்சினா நாளைக்கு அவங்க பட்டமா பறக்கும்போது நீயும் நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் என் செல்வமே. உன்னால சாதிக்க முடியாத காரியம்னு எதையுமே நான் எழுதி வைக்கல. நீ நினைச்சதையெல்லாம் நிச்சயமாக நீ அடைந்து ஜெயிப்பாய். உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நானே வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.